அதிமுகல இருந்து போனவன் மற்றவன் கூட விமர்சிக்கலாம். ஆனா நீ விமர்சிக்கலாமா? நீ என்னெல்லாமோ பேசினா சூரியனை பார்த்து அது குறைக்குது இது குறைக்குது, இதெல்லாம் பாவம். பாரதிய ஜனதா என்னன்னா எல்லாரையும் அழிப்பதுதான் பாஜகவினுடைய இவ்வளவு பெரிய கட்சியை உருவாக்கி தனித்து நின்று 37 லேடியா இந்த மோடியான்னு கேட்டாங்க. நீ கடைசியில் அந்த கட்சியை மண்ணா உருவாக்கிட்டீங்களா? நாங்க இன்னைக்கு தோத்தா நாளைக்கு ஜெயிப்போம் அப்படி பேசியிருக்கோம். வெளியே போக நீ வெளியே போனேன்னா உனக்கு மானம் தோஷம் குழப்பு இல்லை அப்படின்னு அவன் திட்டுறான். உனக்கு எதுவுமே இல்லை, கேட்கறதுக்கு முடியாது. நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். ஸ்கிரிப்டை பேசாத மாதிரி பேசாம யதார்த்தமா பேச ஆரம்பிக்கணும். அது கொஞ்சம் நாளாகும். இல்லை இல்லை, அதை அவருக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு சுஃபியான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தற்போது தமிழ்நாட்டுல வந்துட்டு டெய்லியும் ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் வந்துட்டு இப்ப தொடர்ந்து ஒரு 2 நாளா அதிமுகல இருக்க எம்எல்ஏக்கள் எல்லாம் அதாவது வெளியில வந்துட்டு காலியாயிட்டே இருக்காங்கன்ற மாதிரி ஒரு தரப்பு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு 6 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ண போறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா அதிமுகவோட நிலைமை என்னதான் சார் ஆகும்? யாருமே இருக்க மாட்டாங்களோன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. யாருமே இல்ல அதிமுகல. உலகத்துல நான் பல தலைவரை பார்த்திருக்கேன். பழனிசாமிய மாதிரி ஒரு தலைவனை நான் ஒரு அரசியல் ஒரு பத்திரிகையாளனா பார்க்கவே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த கட்சியில இப்ப எவன் இருக்கான் அந்த கட்சியில? ஏன்னா பழனிசாமி, முனுசாமி, 2 சாமி தான் இருக்கான். அவ்வளவு பேரும் போயிட்டாங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா திருமதி சசிகலா அம்மா, இவரை கொண்டு அழகுபடுத்தினதே அவங்கதான். அவங்களாலதான் இவருக்கு நமக்கு தெரியுமே. தமிழ்நாட்டுல மற்ற கட்சி திமுக காரனுக்கோ மத்த கட்சிக்காரனுக்கோ சசிகலா அம்மாவை விமர்சிக்கலாம், அதான் வேற கட்சி. அதிமுகல இருந்து போனவன் மத்தவன் கூட விமர்சிக்கலாம். ஆனா நீ விமர்சிக்கலாமா? உன்னை வந்து அழகுபடுத்தி பார்த்தாங்க. அவர்கள் எல்லாரும் உனக்கு அவ்வளவு பதவி, என்ன சாதாரண பதவியா? எவ்வளவு பெரிய பதவி கொடுத்தாங்க. கொடுத்து அழகு பார்த்து நீ இருப்பா நான் போயிட்டு வரேன்னு சொன்னா என்ன வார்த்தை பேசினார் அவரு? மோசமான வார்த்தை. சரி, இந்த துரோகத்தை மன்னிக்கல. இப்ப அவங்க மறுபடியும் வாயே பேசல. எதுவுமே பழனிசாமின்னு பேர் கூட இன்னைக்கு வரைக்கும் தவறா பேசல. நீ என்னெல்லாமோ பேசினா சூரியனை பார்த்து அது குறைக்குது இது குறைக்குதுன்னு, இதெல்லாம் பாவம். இரண்டாவது ஓபிஎஸ் நல்ல மனுஷன், அவரை விரட்டி விட்டான். இந்த 2 ஆளுமைகளுமே முக்குலத்தோர் சமூகத்துல பெரும் பாதிப்பை ஏற்படுத்தினாங்க ஆயிற்று. இது 2 பேருமே சாதிக்காக பாடுபடவும் இல்லை, அவங்க அரசியல்வாதியத்தான் பாடுபட்டாங்க. இப்ப நீங்க ஒரு சாதி நான் ஒரு சாதி, நாம தெரிஞ்சுக்கிட்டா பிறக்கிறோம், அதை அப்படி வச்சிருக்கோம். நீ ஒரு சாதி நான் ஒரு சாதி, எல்லாம் மனித சாதி தான். அடுத்தாப்புல நீங்க பாத்தீங்கன்னா வைத்தியலிங்கம், அப்புறம் பாத்தீங்கன்னா மனோஜ் பாண்டியன், இன்னைக்கு போனது ஏகப்பட்ட பேர் மலண்டு பெஞ்சமின்ல இருந்து நிறைய முக்கியமான ஆட்கள் எல்லாருமே போயிட்டாங்க. சிபி சண்முகம் வெளியே வந்து பெரிய குறையே சொன்னார். இன்னைக்கு அவரு 2க்கும் மத்தியில மாட்டியிருக்காரு வாழ்க்கை இல்லாம. இதற்கிடையில அதிமுகவுல 4 எம்எல்ஏக்கள், அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா, தாராபுரம் சத்யபாமா, அது மாதிரி மதுராந்தகத்துல மரகதம் குமாரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், சிவி விஜயபாஸ்கர் எங்க விராலிமலை, எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர். இப்போ 5 பேர் வந்துட்டாங்களா? 6 பேர் வந்துட்டாங்க. ஏற்கனவே 4, எம்ஆர் விஜயபாஸ்கரோட 5, சி விஜயபாஸ்கரோட 6. இப்ப இந்த 6 பேரும் அதிமுகல இருந்து வந்து இன்னைக்கு யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. ஆமா, டெய்லி ஒவ்வொரு பரபரப்பான ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்கு. யாராவது வந்துட்டே இருக்காங்க வெளியில. அதிமுகல பூரகிரி அருள்மொழி தேவர் இவங்கெல்லாம் தாவேகாவுக்குள்ள வருவதற்கு வலையில விழுந்துட்டாங்க. சங்கராபுரம் ராகேஷ் இவங்களும் தாவேகாவினுடைய வலையில் விழுந்துள்ளார்கள். இது அல்லாம தாவேகால யாரெல்லாம் சேர போறாங்க? இப்ப காலையில வந்த செய்தி, சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், எவ்வளவு பெரிய ஆட்கள். கேசி வீரமணி, கேபி அன்பழகன், இதெல்லாம் பாருங்க. வீரமணி, நத்தம் சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், சிவி சண்முகம், கேபி அன்பழகன், திருத்தணி ஹரி உள்ளிட்டோர்கள் இப்ப தாவேக்கா கூட சேர்றதுக்கு பேரம் பேசி விடுறாங்களாம். தாவேக்கா 12 பேரை இன்னும் ஸ்கெட்ச் வச்சிருக்காங்க. வச்சு அவங்க சொன்னாங்க, இங்க வாங்க, உங்களுக்கு கட்சியில பொறுப்பு தர முடியாது, நீங்க கட்சியில வந்து சேருங்க, பின்னாடி தான் மாவட்ட செயலாளர் துணை செயலாளர் இப்ப தர முடியாது,
இப்ப கட்சியில சேருங்க, ம், ஆனால் யாருக்கும் அமைச்சர் பதவியெல்லாம் தர முடியாது. ம், எம்எல்ஏக்களாக இருந்தவர்களுக்கு ம், ஒருவேளை நாங்க மீண்டும் எம்எல்ஏ பதவி தரோம், ம், ம், நின்று வேணா போட்டிடுங்க, ம், கட்சிக்குள்ள வந்து கோலாச்ச முடியாது, ஒரு எம்எல்ஏவா இருந்துருங்க ம், அப்படின்னு சொன்னதாகவும், ம், ஏற்கனவே 4 காலி, ம், இப்போ ஒரு 12 ம், வந்துட்டுன்னா ம், இவங்க 108, ஒரு 2 1 கழிஞ்சுனா 107, ம். 120 வந்துருவாங்களே. ஆமா. மெஜாரிட்டி அதிகமாயிடும். இப்போ 12ல ம், ஏற்கனவே 4 16ல அவங்க அதிக தொகுதிகளை ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும், ம், ஏற்கனவே 18, 8ஓட இன்னொரு 10 வந்துட்டா 18 வந்துரும். ம். 10 வந்தா போதும். 10 வந்தா ஆனா போதும் அதுக்கு இப்போதைக்கு. மேல ஜெயிப்பாங்க. 25 பேரை கார்னர் பண்ணிட்டாங்க. ம், ம், கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா. ம். ஏன் அவங்க வர்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தால், ஆமா. இந்த கட்சியில இனி பிரயோஜனம் இல்லையே. பழனிசாமி அவருடைய பெர்சனாலிட்டி ம், தமிழ்நாட்டு மக்களே ஏற்றுக்கொள்ளல. ம். ஏம்மா, தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல சார். கூட இருக்க அந்த கட்சிக்காரங்களே ஏற்றுக்கொள்ளல. கட்சிக்காரங்களை ஏற்றுக்கொள்ளல. ம், அவர் வந்து பாஜக போட்ட பிச்சையில, பாஜக போட்ட சூத்திரதாரியில அவர் இருந்தார். ம், உங்களுக்கு பாரதிய ஜனதா என்னன்னா, எல்லாரையும் அழிப்பதுதான் பாஜகவினுடைய யுக்தி. உதாரணத்துக்கு நிதிஷ்குமார பைத்தியமாவே ஆயிட்டார். எங்க? ம். பீகார்ல. பீகார்ல. உத்தவ் தாக்கரே ஓட ஓட விரட்டி கட்சியை உடைச்சி காலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவுல பெரிய மாதாவாக இருந்த மமதா பானர்ஜி கட்சியும் காலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கூட இருந்து கழுத்தறுத்து அதிமுகவையும் காலி பண்ணிட்டாங்க. எத்தனையா போயிட்டு அமமுக ஒரு பக்கம் போச்சு, ம், அம்மையார் சின்னம்மா அவங்க ஒரு பக்கம் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, ஓபிஎஸ் அந்த பக்கம் போய் சேர்ந்துட்டாரு, இங்க இருந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் இங்க வந்துட்டாங்க. இப்ப பழனிசாமிங்கிறவன் யாருக்கு கட்சி நடத்துறீங்க? ஒரு கேள்வி வருது. ஏன்பா, ஒரு தடவை 2 தடவை தோத்தாலே இந்த தார்மீக தோல்விக்கு பொறுப்பேற்று நான் ரிசைன் பண்றேன்னு போடுற கட்டத்துல, ம். இவர் வந்து கிட்டத்தட்ட எத்தனை முறை தோத்திருக்காரு? 22 முறை, சார் 12 முறை தோத்திருக்காரு. 2017ல இருந்து தோல்விதான் இல்லைங்களா? 17ல ஊராட்சி ஒன்றியம், உள்ளாட்சி ஒன்றியம், நகராட்சி, பேரூராட்சி, ம், மாநகராட்சி, ம், சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல்கள், 2019 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல், 26 சட்டமன்ற தேர்தல், அதற்கப்புறம் இடைத்தேர்தல்கள், எல்லாத்துலயும் தோத்து போறவரும் மறுபடியும் நான் தான் நிப்பேன்னா, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்கணும். ம், நான் ஓப்பனா சொல்றேன். இது வந்து அவருக்கு மட்டும் இல்ல. ம், எந்த ஒரு தலைவனும் இவ்வளவு மானங்கெட்டமா ஒரு கட்சியில் இருக்க மாட்டான். ம். இவ்வளவு மானம், ரோசம், சூடு எல்லாத்தையும் இப்ப இந்த கட்சி என்னத்துக்காம்? இந்த கட்சி எவ்வளவு அழகான கட்சி. ஆமா. பாரம்பரியமான கட்சி. இது கஷ்டப்பட்டு எவ்வளவு எந்த அளவுக்கு அந்த கட்சிய நடத்துனாங்கன்னு நம்ம எல்லாருமே கண்கூடா இப்போ எம்ஜிஆர் ஐயாவா இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையாரா இருக்கட்டும். நீங்களாம் அதிமுக கிடையாது, நானும் கிடையாது. ம், 1991ல செல்வி ஜெயலலிதா அம்மா வந்து 58% வாக்கு விட்டாங்க. 96ல தோல்வி, ம், 98ல வெற்றி, 2001ல வெற்றி, 2006ல தோல்வி, 11ல இருந்து அவங்க இறந்து போற வரைக்கும் 2021 வரைக்கும் ஆச்சு. ம். இவ்வளவு பெரிய கட்சியை உருவாக்கி தனித்து நின்று 37 லேடியா இந்த மோடியான்னு கேட்டாங்க. ஆமா. நீ கடைசியில அந்த கட்சியை மண்ணா உருவாக்கிட்டியடா. இவ்வளவு ஆசை தமிழ்நாட்டுக்கு தேவைம்மா. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் உங்களுக்கு சொல்றேன், தப்பா நினைக்க கூடாது. ம். மதவாதம், சாதிவாதம் நமக்குள்ள வரவே வரவே கூடாது. யார் வேணாலும் ஆட்சி செய். ம், டிஎம்கேவா, இன்னைக்கு தாவேக்கா வரட்டு. ம். தாவேக்காவுக்கு எதுக்கு ஓட்டு போட்டாங்க மக்கள்? மாற்றுக் கட்சி வேணும்ன்ற மாற்று மாதிரி. வேணும். ம், அது மட்டும் இல்லாம ஊழலற்ற ஆட்சி. தாவேக்கா என்ன சொல்றாங்க? ஊழல் இல்லாத ஆட்சி. ம், நான் பணம் சம்பாதிச்சிட்டேன், எனக்கு பணமெல்லாம் தேவை நடிகன். ம், என் கூட இருக்கிறவனும் அதே மாதிரி உண்மையா இருக்கணும். ஆட்சியில குறை வரும், அந்த ஆட்சியில குறை இருக்கும். இன்னைக்கு 45 நாளைக்கு உள்ள தாவேக்காவுக்கு எதிராக மக்கள் மனத்தை திருப்புறதுக்கு டிஎம்கே முயற்சிக்கிறாங்க. ஆமா. அது நடக்காது, அது சாத்தியமே இல்லை. அவங்க போராடுறாங்க. எப்படியாவது எப்படியாவது தாவேக்காவை அசிங்கப்படுத்தணும். அசிங்கப்படுத்தி கவுக்கணும்ன்ற ஒரு முயற்சி ஒரு அதுவும் 2 வருஷம் 3 வருஷம் ஆகலாம். அவங்க தப்பு பண்றாங்களா, தலைமை எப்படி நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னா நமக்கு இன்னும் காலம் இருக்கு. 48 நாள்ல வந்து அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. ஏன்பா, சட்ட ஒழுங்குல நாம சமாதானம் பண்ணல. தாவேக்கா வந்து அதுக்கு இன்னொரு 6 மாசம் ஆகுன்னு சொல்ல முடியாது. கொலை நடந்தா உடனே தான் நிறுத்தணும். 6 மாசம் கழிச்சு கொலையை நிறுத்த முடியாது. அது அவங்க செய்யத்தான் வேணும். அதை செய்யறதுக்கு முயற்சி செய்யறாங்க. இப்ப மற்றபடி வாக்குறுதிகள், பல திட்டங்கள் இருக்கிறது. இருந்தாலும் தாவேக்கா இன்னைக்கு பெரும்பான்மை ஸ்கூல்ல எல்லாம் வந்து என்ஓசிக்கெல்லாம் பணம் கொடுக்காம கொடுத்திருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்கலாம் வருது. ஆனால் இங்கே தாவேக்காவுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. ஊழல் பெருச்சாரிகளை எல்லாம் மறுபடியும் சேர்த்து கொண்டால் பொதுமக்களின் பார்வை என்ன ஆகுறது என்பது ஒரு கேள்வி இருக்கு. அதாவது பொதுமக்கள் இந்த கேள்வியும் இருக்கு. அதாவது அதிமுக பார்த்து ஊழல் கட்சின்னு சொன்னீங்க.
ஊழல் சக்தி, தீர்ந்து போன சக்தி, தீர்ந்த சக்தின்ற மாதிரி நிறைய பலதரப்பட்ட விமர்சனங்கள்லாம் தாவேக்கா வச்சாங்க. ஆனா அங்க இருக்க எம்எல்ஏக்கள் எதுக்கு உங்க கட்சியில சேர்க்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல கேக்குறாங்க. அப்படி சொல்ல முடியாது. ஊழல் கட்சியை அது ஒரு கேள்வி இருக்கு. ம், இப்போ கட்சிக்கு இப்போ விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, முதல்ல நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்குவோம். நம்ம வேர்கள் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நம்மள யாரும் அசைக்க முடியாது. சார் இப்போ அங்க அவங்க பழக்கப்பட்டிருப்பாங்கல்ல ஊழல்ல. அதே பழக்கம் இங்க வந்துச்சுன்னா பழக்கம் இல்லையா என்ன? அதுதானே மக்களோட பயமே. நக்கி நக்கி பழக்கப்பட்டான். கருப்பட்டி பானைக்குள்ள கைய விட்டு நக்கி நக்கி சூப்பி சூப்பி இந்த டிஎம்கே கவர்மெண்ட் ஏன் தலைஞ்சது? ஒரு மலை பாக்கி இல்ல. இந்த முறை டிஎம்கே குறிச்சு வச்சிருங்க. இந்த முறை திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா தமிழ்நாடு சுடுகாடாயிரும். ம், ஏன் தெரியுமா? அவ்வளவு மோசம் பண்ணிருக்கு. ஏன்பா துரைமுருகனுக்கு 87 வயசுல வீட்டுல படுத்து கிடக்குன்னு எத்தனை வருஷம் வாழ்ந்துருவா? ம், ஒரு மனுஷன் எவ்வளவு நாள் வாழ்வான்? கொஞ்ச நாள் தான் வாழ்வான். ஆனால் அவர் இவ்வளவு காலமும் இவ்வளவு நாட்களும் அதிகாரத்தில் சுவைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருந்து தற்போது அவர் த அதிகாரத்திற்கு இன்னும் இருக்கிறார் என்று சொன்னால் நல்லா சிந்திச்சு பாருங்க. அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு. இன்னும் அதிகாரம். ம். அவரை பிடிஆர் தியாகராஜன் சொல்கிறார் 30,000 கோடி அளவிற்கு சம்பாதிச்சிட்டாங்க மாமனும் மாப்பிள்ளையும் சேர்ந்துட்டு. யார? திரு ஸ்டாலின் அவர்களுடைய மருமகனும் பிள்ளையும். சபரீசன். அப்ப மக்கள் அவங்க திமுக என்ன நினைச்சாங்கன்னா, ம். அதெல்லாம் மறந்துடுவாங்கடா. 1000 ரூபாய் கொடு, கொடுத்தா தமிழ்நாட்டு மக்களுக்கு மறதி அதிகம் மறந்துடுவாங்க. நினைச்சிட்டாங்க. உங்களுக்கு ஒரு 3000 கொடு, ம், மறந்துடுவாங்க. ம், 5000 கொடு, அதுல ஒரு 2000 ரூபாய டூர் போங்கன்னு நைஸா கொடு. ம். நம்ம ஒரு 10 லட்சம் கோடி அடிச்சு வச்சு 1 லட்சம் கோடி அடிச்சு வச்சிருக்கோம். அதுல ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தா என்ன ஆக போகுது? கொடு. இப்படித்தான் தவறாக என்னுடைய தமிழ் மக்களே எண்ணினார்கள். நான் கேட்டேன் எல்லார்ட்டையும். ம். இதுல எல்லாரும் ஜென்சிங்கிறாங்க. அந்த பார்வையே முதல்ல தப்பு. ஜென்சியும் ஓட்டு போட்டார்கள், இருக்கிற பெரிய மனுஷியும் ஓட்டு போட்டார்கள். ஜென்சி மட்டுமல்ல, ம். பெரிய மனுஷியும் ஓட்டு போட்டார்கள். அன்னைக்கு நான் மவுண்ட் ரோட்ல ம். லிப்ட்ல இறங்குறேன். ம். 2 சகோதரிகள். ம். அவங்க அநேகமாக விளிம்பு நிலை தலித் சகோதரிகள் தான். ம். அம்மா எதுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டேன். நம்ம ஒரு பத்திரிக்கையாளர். ம். அப்ப அவங்க டிஎம்கே மேல வெறுப்பு சொல்லல. ம். ஒரு மாற்றம் வேணுங்க. மாற்றம். அப்படி அதுக்கு போட்டோம் அப்படின்னாங்க. ம். சிலவங்க டிஎம்கே நம்ம பொய் சொல்லக்கூடாது. டிஎம்கே ஆட்சியில நிறைய ஊழல் நடந்துச்சு, ரவுடிசம் அப்படிலாம் சொல்லல. ம். ஒரு மாற்றம் வேணும். அந்த மாற்றத்திற்காக நாங்கள் வாக்களித்தோம் எப்படின்னு அவங்க தெளிவா சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு அதிமுக நான் அப்படி காய்ச்ச பூனகிரி இப்போ ஏற்கனவே போனது ஒரு தொகை. அது போக இப்போ போறதுக்கு கேசி நான் இப்ப வாசிச்சேனே, ம். வீரமணி, தங்கமணி, சிவி சண்முகம் ம். இவர்கள் எல்லாருமே இப்போது இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அஹ், அஹ், வேலுமணி ம். வேலுமணி ரொம்ப முக்கியமான ஆள். அவரை இந்த கட்டத்துல அவருக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுக்காம தரையிறக்கம் பண்ணியிருக்காங்க. ம். அவர் இப்ப மறுபடியும் எனக்கு மாவட்ட செயலர் பதவி வேணும்னு கேட்கிறாரு. அவர் அங்க உட்கார்ந்து இருந்தாலும் யாரும் இனி எந்த ஒரு ஆணையும் புடுங்க முடியாது. அதிமுக ம். புடுங்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ம். கீழே இருக்கக்கூடிய சசிரேகா போன்ற பேச்சாளர்கள் எல்லாருமே போயிட்டாங்க. ம். உங்களுக்கு இப்ப நம்ம ஒரு யூடியூப் நடத்துறோம். எதுக்கு நடத்துறோம்? அதுக்கு நமக்கு வியூ வரணும். ம். வியூ வந்தா நமக்கு ஒரு இன்கம் வரும். இன்கமை விட்டுட்டு நமக்கு ஒரு பெரிய பேர் வரும். அப்ப அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கா இல்லையா? நோக்கம் இருக்கு. ஆமா. காலையில இருந்து பஸ்ல போறான். எதுக்கு போறான்? ஸ்கூல் படிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் போகுது, வியாபாரத்துக்கு ஒரு கூட்டம் போகுது, வேலைக்குன்னு ஒரு கூட்டம் போகுது, சொந்தக்காரங்களை பார்க்க ஒரு கூட்டம் போகுது, சினிமா பார்க்க. இப்ப எல்லாருக்குமே இட் ஹேஸ் சம் பர்பஸ். அதிமுக சும்மா உட்கார்ந்துட்டு எதுக்கு இருக்கான்? கட்சி அதிகாரத்துக்கு வரணும், கட்சி வெற்றி பெறணும், நமக்கு ஒரு பதவி இருக்கணும் இல்லையா? சிலவன் சரி அங்க போனா கொஞ்சம் மலையை உடைச்சு தின்னுக்கிடலாம், ஊழல் பண்ணிக்கலாம், இப்படி பல நோக்கம் இருக்கும். அது நல்ல நோக்கமும் இருக்கும், கெட்ட நோக்கமும் இருக்கு. சரி, இனி இவன் தலைமையில இருந்தா ஒன்னும் விளங்காதுன்னு ஒருத்தன் நினைச்சான்னு வையன். இப்ப நான் சுஃபியான், இவன் பின்னாடி இருந்தா இனி விளங்காதுப்பா அப்படின்னு நினைச்சிட்டேன்னா என் பின்னாடி இருக்க மாட்டான். இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு ஆள் வாருங்க. இப்ப நீங்க ஒரு குடும்ப தலைவி, வீட்டுல வேலை செஞ்சு சும்மா வேலை செஞ்சா வேலைக்காரி செய்வாளா? மாசம் 2000 3000 கேட்பான். அப்படி இந்த கட்சி இனி எதிர்காலமே இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. அது உண்மையும் கூட. அதனாலதான் நான் அன்னைக்கு யார சொன்னேன்? நத்தம் விஸ்வநாதன், சிவி சண்முகம், அன்பழகன், வீரமணி, தங்கமணி, எஸ்பி வேலுமணி கடுமையான கோபத்துல நேத்துங்க வந்துட்டார். அவர் பயங்கரமா பேசியிருக்காரு. என்ன வெளியே தூக்கி போட்டிருக்காங்க, எனக்கு மாவட்ட செயலர் பதவி இல்லைன்னு. அநேகமாக அதிமுக மாதிரி ஒரு அழிந்து போற கட்சி ஒண்ணு இல்லைங்கிறதான் பார்வையாக இருக்கு. ஆனா ஒண்ணு நடக்கும். திமுகவுக்கும் இப்போ ஒண்ணும் கிடையாது. ரொம்ப அவசரப்படுறாங்க. அவசரப்பட்டு சட்டமன்றத்துல கேவலப்பட்டு வெளியேறது அது தேவையில்லையே.
ஏன்பா 48 நாள்ல நீ என்னத்தை கிரியேட் பண்ணிடுவா? உதயநிதி ஸ்டாலின்ட்ட கேட்கிறேன். உனக்கு மேல நமக்கு அரசியல் தெரியும். 48 நாள்ல நீ என்னத்தை ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக கிரியேட் பண்ண முடியும்? நத்திங் வில் ஹேப்பன். எதுவும் நடக்காது. அப்ப நீ என்ன செய்யணும்? ஒரு 6 மாசம் பொறுமையா இருக்கணும். கடைசியில அவரு வந்து அப்பாவை எங்கன்னு கேட்டாரு விஜய். அது கேட்டிருக்க கூடாது. அது அவருக்கு கொஞ்சம் அனுபவம் குறவு. அவர் வந்துட்டு சம்பந்தமே இல்லாம எனக்கும் பேச தெரியும்னு சொல்லிதான் அந்த ஸ்டோரியே சொன்னாரு. ஸ்டோரி அது வந்து இவங்க பெருசா இப்படி வேற மாதிரி பெருசு எடுத்துக்கிட்டாங்க. கடைசியில அவர் கேட்ட கேள்விக்கு எதுவும் பதில் சொல்ல முடியாம வெளிநடப்பு இல்ல பேசலன்னாங்க. அவர் வாயை திறந்து பேசின பிறகு எந்திரிச்சு வெளில போயிட்டாங்க. எழுப்பி ஏன் வெளியே போனா? இருந்து பேசிருக்க அவர் பேசுறது கேட்டிருக்கலாம் இல்லையா? நீ நல்லவன் கேட்டிருக்கணும். ஏன்பா இப்படி சொன்னீங்க? நாங்க இன்னைக்கு தோத்தா நாளைக்கு ஜெயிப்போம். அப்படி பேசியிருக்கணும். வெளியே போக நீ வெளியே போனேன்னா உனக்கு மானம் ரோஷம் பொழப்பு இல்லை அப்படின்னு அவன் திட்டுறான். உனக்கு எதுவுமே இல்லை, கேட்கறதுக்கு முடியாது. நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. ஆனா ஒரு விஷயத்துல சிஎம் உதாரணமா இருக்காரு அப்படின்னு நமக்கு தகவல் வருது. ஒரு ஊழல் இல்லாத வலிமையான ஆட்சியை கொடுக்கறான் அப்படிங்கிற அவர் ரொம்ப ஸ்டெஃபானா இருக்கு, ரொம்ப ஸ்டெட்ஃபாஸ்ட் இருக்கிறதாக சொல்லப்படுது. உறுதியான மனநல்ல அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா 40-45 வருஷத்துல இப்படி ஒரு மாற்றத்தை நான் பார்த்தது. அதிமுக திமுக திமுக அதிமுக மாறி மாறி வருவாங்க. ஒருவர் எதிர்கட்சி, ஒருவர் ஆளுங்கட்சி. இன்னைக்கு 2 பேருமே எதிர்கட்சி. இன்னைக்கு தாவேகாவுல என்டிஏ கூட்டணி ஃபுல்லா காலி. என்டிஏ கூட்டணியில இருந்து ஜி.கே. வாசன் வெளியேறிட்டார். அப்புறமா ஜான் பாண்டியன் வெளியேறிட்டார். நீ வெளியேறுவதற்கு யாரும் இல்லை. திமுகல இருந்து திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் எல்லாருமே வெளியேறிட்டாங்க. அவர் சொல்றாரு, உங்க உங்க நாங்க தான் அனுப்பி வச்சேன்னு சொல்றீங்களடா. அவருக்கு விஜய் பேசினார், அழகா பேசினார். நாங்க தான் அனுப்பி வச்ச, மக்கள் அனுப்பி வைத்தார்கள், நீங்களே ஆரம்பிக்கவே இல்லை. அவர் சொன்னார்ல, அது உண்மைதானே? கண்டிப்பா. சரி, நாங்க தான் அனுப்பி வச்சேன்னு சொன்னீங்கன்னா நீங்க தானே காங்கிரஸ் ஓட்டை வாங்கி இத்தனை இடம் பிடிச்சிங்க. நீங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஓட்டு வாங்கினீங்க. நீங்க விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டு எல்லாத்தையும் வாங்கி தானே எல்லாரும் ஓட்டையும் வாங்கியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு அனைவருமே எல்லா சமூகம் ஓட்டு போட்டாங்க. இதுல ஒரு பாராட்டு, ஒரு நிகழ்ச்சி எனக்கு என்னன்னா, ஒரு பத்திரிக்கைல நான் விஜய் கட்சியும் கிடையாது, அண்ணா திமுக கிடையாது, திமுக கிடையாது, எல்லாரையும் பேசுவோம், எல்லாத்தையும் திட்டுவோம். நமக்கு ஒரு விஷயம் தான். ஆனா சாதி தெரியாது, மதம் தெரியாது, இனம் தெரியாது, மொழி தெரியாது, காசும் கொடுக்கல, விசிலுக்கு மட்டும் இப்படி ஓட்டு போட்டான். இந்த நான் நேத்து கூட எழுதியிருந்த ஒரு கட்டுரையில இதே மாதிரி நடக்கும். யார் வேணாலும் ஜெயிச்சுட்டு போட்டு, விசில் ஜெயிக்கட்டு தோக்கட்டு அதெல்லாம் கவலை. இத மாதிரி ஒரு ஃபார்மேட் வரணும். நான் சொல்ற புரியுதா? புரியுது. ஜாதி தெரியக்கூடாது, மதம் தெரியக்கூடாது, காசு கொடுக்க கூடாது, மிரட்டல் இருக்கக்கூடாது, கட்ட பஞ்சாயத்து இருக்கக்கூடாது, ரவுடிசம் இருக்கக்கூடாது. நல்ல மனிதர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு இந்த அற்புதமான ஃபார்மேட் தொடரணும்னு தான் எனக்கு ஆசை. இன்னைக்கு அதிமுக கழுது தெரிஞ்சு என்னாச்சு? கட்டெரும்பாயிட்டு. வேற எதுவும் கேள்வி இருந்தா கேள்வி. கண்டிப்பா சார். சரி, இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அதிமுகல இருந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் வெளில வந்துட்டாங்க. இன்னும் மீதி பேலன்ஸ் யார் இருக்காங்க? யார் வரப்போறாங்க? அடுத்து எடப்பாடியாருடைய நடவடிக்கை என்னவா இருக்கும்? மீதி வரப்போறது எடப்பாடி தாவேக்கால வந்து சேரணும். முனிசாமி, ஜெயக்குமார் கையை பிடிச்சிட்டு வந்து சேரணும். வேற ஒருத்தருமே இல்ல. அதிமுக காலி ஆயிட்டு. பாரம்பரியமான கட்சி 105 தொகுதியில டெபாசிட் போயிருக்கு. அது என்ன கட்சி அது? அதுக்கு என்ன தலைமை நீருக்கு வேணும்? எவ்வளவு பெரிய கட்சி. 60% ஓட்டப்பட்ட எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் நான் சின்ன பையன், உங்களுக்கு தெரியாது. அவ்வேற்பட்ட இமாலய வெற்றி. 1973 திண்டுக்கல் மாயத்தவர் இமாலய வெற்றி, 77 வெற்றி, 80 வெற்றி, 84 வெற்றி, 89 கருணாநிதி பிரிஞ்சனால 91 வெற்றி, 98 நாடாளுமன்றத்தில் வெற்றி, 2001 வெற்றி, 2011 வெற்றி, 16 வெற்றி. இதுக்கு இடையில நடந்த இடைத்தேர்தல்கள் அனைத்திலும் வெற்றி, நாடாளுமன்ற தேர்தல்களில் எல்லாவற்றிலும் வெற்றி. இப்படி ஒரு சர்வ சக்தி பெற்ற கட்சி, அனைவருக்குமான கட்சி எடப்பாடி பழனிசாமி என்ற தரித்திரத்தின் கையில் போய் சிக்கியது. அது ஒரு பேசி ரொம்ப வருத்தப்படுறான். எதுக்கு ஒரு கொண்டா ஒரு அறச்சிட்டம் தான் வருது எனக்கு. எந்த கட்சி வரட்டுங்க, எந்த கட்சி வரட்டு. இன்னைக்கு தாவேக்கா நாளைக்கு பெரிய தப்பு பண்ணா மக்கள் தூக்கி வெளியே போட்டுருவோம். அதல்ல பிரச்சனை. ஒரு அருமையான இயக்கத்தை உடைச்சிட்டே நாசமாக்கிட்டே. புரியுதா உங்களுக்கு? இதுதான் இது எல்லாத்துக்கும். அப்ப நமக்கே இப்படி இருக்குன்னா, அப்ப அந்த கட்சியில அடிமட்டத்துக்கும் உயிரோடும் உணர்வுகளோடும் கலந்து போன எத்தனை பேர் இருப்பான்? அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான்னு நினைச்சு பாருங்க. இதுதான் சார். மக்களுக்கு வந்து இப்ப தற்போது நிலையில வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க ரீல்ஸ் முகத்துல இருக்காங்க அப்படின்னு. இப்ப அந்த ரீல்ஸ் பார்த்து இப்ப இருக்க ஜென்சிக்கு, இப்ப ஆரம்பத்துல சொன்னேன், ஜென்சி கிட்டுக்கு வந்து அரசியல் நாலேஜ் நிறைய இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப ஜென்சி வந்து அரசியல் நாலேஜ் நிறைய இருக்கு. இப்போ எனக்கே வந்து சில நிறைய விஷயங்கள் என்கிட்ட பேசுறாங்க. எங்க பையனெல்லாம் 27 வயசு 25 வயசு தான். அவன் நிறைய விஷயத்த எனக்கே சொல்லித்தரான்.
அப்ப அந்த மாதிரி விஷயம் இருக்கு. அரசியல் பார்வை அதிகமா இருக்குல்ல இப்ப பாரு இப்போ இருக்கவங்களுக்கு. இன்னொரு விஷயம் பாருங்க சிஸ்டர். ம். இப்போ நம்முடைய பெண்கள்லாம் வந்து இது பார்த்துட்டு இருந்தாங்க சீரியல். சீரியல் இன்னைக்கு நியூஸ் நியூஸ் பார்க்க பார்க்கணும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு அந்த அளவுக்கு அரசியல் விவாதங்கள். இப்ப என்ன, நான் ஒரு தொலைக்காட்சியினுடைய உங்களுக்கு தெரியும் ஒரு நெறியாளராக இருக்கேன். எங்க போனாலும் என்ன கண்டுபிடிச்சிடறாங்க. வணக்கம் சுஃபியான் சார். அப்ப அந்த அளவுக்கு கவனத்தை திசை திருப்பி ரொம்ப நியாயமா நடத்துறீங்க, உண்மையா நடத்துறீங்க. இயற்கையா நான் அப்படிப்பட்ட ஆள் தான். எனக்கு ஜாதி மதம் எதுவுமே நம்பிக்கை கிடையாது. ஆனா ரொம்ப கொள்கையான ஆள். ம், ஏகத்துவ கொள்கையை மட்டும் நம்புவேன். ஒரு ம், கடவுள் இருக்கான். ம், அப்புறம் மனிதர்கள் இந்து, கிறிஸ்டின் இதெல்லாம் கிடையாது. ம். எல்லாரும் ஒண்ணுதான். ஒரே மக்கள். நீங்களும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான். நம்ம 2 பேரும் அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி தான். வாமா சாப்பிட போவோம் பிரியாணி. இப்படி ஒரு மனநிலை உருவாக்கணும். வெறுப்பை தூக்கி அழிச்சிடணும். ம், வெறுப்பு, சாதி வெறுப்பு, மத வெறுப்பு எல்லாம் நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். நேர்மையாளர்கள் அனைவரும் ஒண்ணு. இப்படிப்பட்ட ஒரு விவகாரத்துல நீங்க சொன்ன மாதிரி ஜென்சி தலைமுறைகள் இன்னைக்கு ரொம்ப நாலேஜ் பெறுறாங்க. அவர்களுக்கு ஒரு காரணம் இப்போ வந்து என்ன சாட் ஜிபி சாட் ஜிபிடி. எல்லாத்துலயும் நாலேஜ் வரும். சாட் ஜிபிடிலாம் வந்து டு பி புட் அப் இமிடியட்லி தே கெட் நாலேஜ் இஸ் அபவுட் தட். இஃப் யுவர் சம்திங் இஸ் கெட்டிங் ஃபார் மோர் ஹெக்டிக் தே ஆர் கோயிங் டு ஃபைண்ட் சம்திங் வாட் ஹாஸ் ஹேப்பன். அமெரிக்காவில் ஒன்று நடத்தினா டக்குன்னு அடிச்சு பார்த்தனா என்ன நடக்குது அப்படி. அந்த சாட் ஜிடிபிலாம் வந்து பெரிய தலைவர்கள் யூஸ் பண்ண தெரியாது. ம், ஆனா சின்ன பிள்ளைகள் 20 வயசு 25 வயசு. அப்போ அந்த நாலேஜ் ஆட்டோமேட்டிக்கலா டு பி இன்க்ரீசிங். ம். 1967ல திமுக ஆட்சிக்கு இந்த ஜென்சி தலைவர் தான் மாத்தினாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அந்த உண்மை வந்திருக்கு. பட் அந்த சிஎம் பொறுத்தவரை நல்லா நடக்க நினைக்கிறேன். அவர்கிட்ட ஒரு சில குறைகள் இருக்கு. அதெல்லாம் அவர் வந்து குறை இல்லாத மனுஷன் யார் சார்? குறை இல்லாத மனிதர்கள் யாரு கிடையாது. அந்த குறைகள் நிவர்த்தி செய்யற குறை தான். ம். அவர் வந்து அந்த ஸ்கிரிப்ட பேசாத மாதிரி பேசாம யதார்த்தமா பேச ஆரம்பிக்கணும். அது கொஞ்சம் யார் நாளாகும். ஸ்கிரிப்ட் இல்லாம பேசிட்டு இருக்காங்க? இல்ல. நீங்க யாராவது சொல்லுங்களேன். இல்ல அதை அவருக்கு ட்ரெயின் பண்ணணும். பண்ணுவாங்க. ம், பேச தெரியாதவங்க எல்லாரும் பேசுறாங்க. ம், யதார்த்தமா நம்ம வீட்டுல பேசுற மாதிரி பேசணும். வெளிப்படையா பேசணும். யதார்த்தத்தை பேசணும். ஆனா அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. ம். அவர் பேரை சொல்லி பலர் கட்சியை கேவலப்படுத்திடக்கூடாது. இப்ப நேத்து கூட அந்த கட்சியில ஒரு அமைச்சர் வந்து போதை ஆமா. பழக்கத்துக்குன்னு போதை சொல்லி இப்ப பழக்கம். பெருசு பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்து தம் மக்கள்கிட்ட ஒரு பெருசா வராது. இதெல்லாம் படிக்கணும்னு தெரியும். மக்கள் அவ்வளவு முட்டாள் கிடையாது. ம், உடனே இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு விஜயன்ல சொல்லி வீசுற மாதிரி இவங்க அப்படி ஒரு நினைப்பு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு தவறான மெசேஜை கன்வே பண்றது. இப்ப நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். என் கம்பெனில 500 பேர் வேலை பார்க்கறாங்க. ம், அதுல பல போதை உள்ளவன் இருப்பான். அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? ம், ம், கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டில் பண்ணணும். ம். அதுக்கு இட் டேக்ஸ் மோர் டைம். ஆமா. நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.